வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் பங்களிப்பால் மாபெரும் வெற்றி இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 155வது பிறந்த நாளையொட்டி ராஜ்காட்டில் அன்னாரது நினைவிடத்தில் தலைவர்கள் இன்று அஞ்சலி செலுத்தினர். தேச நலன் காக்கும் கதர் கிராம பொருட்களை பொதுமக்கள் அதிக அளவில் வாங்க முன்வர வேண்டுமென முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னோர்களை நினைவுகூரும் மகாலய அமாவாசை தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருச்சி, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகிலேயே தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் பங்களிப்பால் மாபெரும் வெற்றி இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற ஸ்வச் பாரத் திவஸ் நிகழ்ச்சியில் 9600 கோடி ரூபாய் மதிப்பிலான சுகாதாரம் மற்றும் தூய்மை சார்ந்த பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய பிரதமர் தூய்மை இந்தியாவை உருவாக்க தொடர் முயற்சியின் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினார். கடந்த 15 நாட்களில் நடைபெற்ற தூய்மை சார்ந்த 27 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றதாகவும் இதில் 28 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தூய்மை திட்டங்களை இன்று தொடங்கி வைத்த அவர் அம்ருத் திட்டத்தின் ஒரு பகுதியாக பல்வேறு நகரங்களில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்று கூறினார். தூய்மை பணிகளில் ஈடுபட்ட பணியாளர்கள், விளையாட்டு வீரர்கள், தன்னார்வலர்கள், ஊடக பணியாளர்கள் உள்ளிட்டோரையும் பிரதமர் பாராட்டினார். தூய்மை பாரத இயக்கம் துவங்கி 10 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு தூய்மை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 83,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் 25 ஏகலைவா பள்ளிகளுக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் 40 ஏகலைவா பள்ளிகளை தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து பல்வேறு திட்ட பயனாளிகளுடனும் அவர் கலந்துரையாடுகிறார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 155வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுடெல்லி ராஜ்காட்டில் உள்ள அன்னாரின் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனையும் நடைபெற்றது. சென்னையில் காந்தி நினைவு மண்டபத்தில் அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற கதர் விற்பனை கண்காட்சியையும் பார்வையிட்டனர். இந்நாளையொட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள அண்ணல் காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெறுகிறது. தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் திருச்சியில் அமைந்துள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு சுபியில் காந்தி ஜெயந்தியை ஒட்டி மாநில தலைவர் திரு ஆறுமுகம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தேனி மாவட்டம் கம்பம் காமைய கவுண்டன்பட்டியில் அமைந்துள்ள காந்தி கோவிலில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் இன்று மாலை அணிவித்து சிறப்பு பூஜை மேற்கொண்டனர். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 120வது பிறந்த தினமும் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அவரது நினைவிடம் அமைந்துள்ள விஜய்காட்டில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர். காந்தி ஜெயந்தியையொட்டி தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதில் ஊராட்சியில் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள், மாற்றுத்திறனாளிகள் பட்டியல் சரிபார்ப்பு, குடிநீர் திட்டப் பணிகளில் பொதுமக்களின் பங்கேற்பை உறுதி செய்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தமிழக அரசு உள்ளாட்சிகளுக்கு முக்கியத்துவம் குறித்து கிராமப் பகுதிகளின் தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாக மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு காந்தி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் கத்தியவாடி கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் குடிநீர், சாலை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரிவித்தால் அவை விரைவில் சரி செய்யப்படும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட இலக்கு. முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுழல் நிதி.
லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ், சுற்றுலா துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள், மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம், 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். தேச நலன் காக்கும் கதர் கிராம பொருட்களை பொதுமக்கள் அதிக அளவில் வாங்க வேண்டுமென முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நெசவாளர்களின் நலன் காக்க மாணாக்கர், அரசு ஊழியர்கள், இளைஞர்கள் அதிக அளவில் கதர் ஆடைகளை பயன்படுத்த வேண்டுமென அறிவுறுத்திய அவர், கதர் பருத்தி, கதர் பட்டு ரகங்களை பொதுமக்கள் பெற ஏதுவாக 30% தள்ளுபடியில் விற்பனை செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டார். திருச்சி காதி விற்பனை நிலையத்தில் சிறப்பு விற்பனையை இன்று துவக்கி வைத்து பேசிய மாநில அமைச்சர் திரு கே.என். நேரு, இந்த ஆண்டு தீபாவளி சிறப்பு விற்பனை இலக்காக 4,33 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். கதர் வாரிய அலகுகளில் உற்பத்தி செய்யப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட தேன் வகைகள், பாரம்பரியமிக்க அரிசி வகைகள் உள்ளிட்ட பொருட்களும் இங்கு விற்பனை செய்யப்படுவதாக கூறினார். இந்த நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா. பிரதீப் குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கதர் காதி விற்பனையை இன்று தொடங்கி வைத்தனர். மகளிர் சுய உதவிக்குழுவினரின் உற்பத்தி பொருட்களும் இந்த காதி விற்பனை நிலையத்தில் இடம்பெற்றுள்ளதாக திருச்சி கதர் கிராம தொழில்கள் துறை உதவி இயக்குநர் திரு கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் கிராம பொருட்கள், சோப்பு வகைகள், ஊதுபத்தி வகைகள், கம்ப்யூட்டர் சாம்பிராணி, ஜவ்வாது, சந்தன மாலைகள், கைகழுவும் திரவம், பார் சோப்பு, இன்னும் அதிகமான பொருட்கள் உற்பத்தி செய்து மக்களுக்கு தரமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இவ்வாண்டு மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் செய்யப்படும் உற்பத்தி பொருட்கள் மற்றும் உழவர் அமைப்புகள் விற்பனை செய்யும் பொருட்களை ஓடிஓபி முறையில் பெறப்பட்டு அதனையும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் வகையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜரின் 50வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழகத்தில் பள்ளி கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைத்து தந்த காமராஜரின் கொள்கைகளை பின்பற்றி வெற்றி பாதையில் பயணிப்போம் என்று கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் அவர் பயின்ற பள்ளியில் அன்னாரின் திருவுருவ சிலையை மாநில அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு, திரு கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் இன்று திறந்து வைத்ததுடன் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மகாலய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், திருபுவனம் வைகை ஆறு, திருவள்ளூர் வைத்திய வீரராக பெருமாள் கோயில், குளக்கரை, ஈரோடு பவானி கூடுதுறை, மயிலாடுதுறை பூம்புகார் சங்கமுக தீர்த்தம், குற்றாலம், திருச்செந்தூர் உள்ளிட்ட முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்தில் மகாலய அமாவாசை தினமான இன்று ஏராளமானோர் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு பச்சரிசி கொண்டு வேத விற்பனர்களிடம் திதி கொடுத்து வருகின்றனர். மகாலய அமாவாசையை ஒட்டி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதிகமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி வருவதால் கன்னியாகுமரியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். நாகை வேதாரண்யம் சன்னதி கடல் மற்றும் கோடியக்கரை ஆதிசேது கடலில் இன்று காலை முதல் ஏராளமானோர் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் சன்னதி கடல் மற்றும் கோடியக்கரை ஆதிசேது கடலில் மகாயாள அமாவாசையொட்டி ஆயிரக்கணக்கானவர்கள் காலை முதல் புனித நீராடி வருகிறார்கள். பக்தர்கள் இறந்து போன தங்கள் முன்னோர்கள் நினைவாக கடற்கரையில் பச்சை அரிசி, காய்கறிகள், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு படையலிட்டு திதி செலுத்தி தர்ப்பணம் செய்தார்கள். பின்னர் அவர்கள் கடலில் புனித நீராடினார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். கொடைக்கானலில் வன உயிரின வார விழா இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மோயர் சதுக்கம், பில்லர் ராக், குணா குகை, பைன் மரச்சோலை, மன்னவனூர் சூழல் உள்ளிட்ட இடங்களை சுற்றுலா பயணிகள் பார்வையிட இன்று மட்டும் நுழைவு கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கோவை, நீலகிரி, ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டிகள் ஷார்ஜாவில் நாளை தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் பங்களிப்பால் மாபெரும் வெற்றி இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேசபிதா மகாத்மா காந்தியடிகளின் 155வது பிறந்த நாளையொட்டி ராஜ்காட்டில் அன்னாரது நினைவிடத்தில் தலைவர்கள் இன்று அஞ்சலி செலுத்தினர்.
தேச நலன் காக்கும் கதர் கிராம பொருட்களை பொதுமக்கள் அதிக அளவில் வாங்க முன்வர வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னோர்களை நினைவுகூரும் மகாலய அமாவாசை தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருச்சி, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.